ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாப் தாதா முக்கியமாக என்ன சொல்ல போகிறாருன்னா, பாப் தாதா சொல்கிறாங்க, குழந்தைகளே, இந்த ஒரு வார்த்தை உங்களை பின்னால் தள்ளுகிறது. அது என்ன? அதை பற்றி தான் இன்னைக்கு பாப் தாதா சொல்ல போகிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை, அது அமைதியாக உங்களோட ஆன்மீக முன்னேற்றத்தை அழித்து கொண்டிருக்கிறது. அது என்ன வார்த்தைன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற இந்த வார்த்தை தான். பாப் தாதா சொல்கிறாரு, குழந்தைகளே, எப்போதாவது பிறகு பார்த்துக்கலாம் என்ற இந்த வார்த்தையை இப்போ நீங்கள் முடித்து விட வேண்டும் அப்படின்னு பாப் தாதா இப்போ நாங்கள் 2 பேருமே உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இப்போது என்று சொல்ல வேண்டும். இப்போது அப்படின்னு உங்கள் வார்த்தைகள், உங்களோட எண்ணங்கள், செயல்கள் அனைத்திலும் இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரணும். உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகள், எண்ணங்கள், செயலில் அனைத்திலுமே இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும். ஒரு நாள் செய்வோம், பிறகு அப்புறம் நடக்கும், எப்படியும் நடந்துடும், பார்த்துக்கலாம், சில காலத்துக்கு பிறகு எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற இந்த மாதிரி எண்ணம் கூட இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக என்ன இருக்கணும்னா, பாப் தாதா சொல்கிறாரு, நான் ஆத்மா இப்போதே செய்வேன், இப்போதே நடக்கும் என்று உறுதியுடன் நீங்கள் இருக்கணும். இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் சேவையில் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாற்றத்தை முக்கியமாக இந்த காலத்துக்கு, இந்த நேரத்துக்கு இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். அது என்ன மாற்றம்? இப்போதே செய்தாக வேண்டும். நல்ல காரியங்களை எல்லாத்தையுமே இப்போதே செய்தாகணும். நீங்களே ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை பின்பற்றுபவர்களும் அதையே தான் சொல்லுவாங்க. சரி, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி எல்லாம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கே, அப்புறம் பார்த்துக்கலாம், பிறகு நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாவற்றையும் பின்னால் தள்ளுபவர்கள் பிற்பட்ட காலத்தின் பிரஜைகளாகவே ஆகிறார்கள். இப்போ யாரெல்லாம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம், சரி எப்படியும் நடந்துடும், அப்புறம்னா அப்புறமாட்டு அந்த காலத்தில் தான் பிரஜைகளாக தான் வருவாங்க. பிரஜைகள் தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாங்க. அதுவும் பிற்காலத்தில் வரக்கூடிய பிரஜைகளாக ஆகிடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் முதல் காலத்தின் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். அதற்காக இப்போ நீங்கள் மேன்மையா என்ற அந்த பலவீனத்தை துறக்க வேண்டும். அப்படியே மென்மையாக இருக்கிறது எதில் பாபா சொல்லியிருக்காருன்னா, நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம மென்மையாக இருக்கணும், ஓகே. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நல்ல காரியங்கள், பாபாவோட சேவை, இது எல்லாத்தையும் மென்மையாக செய்யக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதாவது சின்ன விஷயத்திற்கே மனம் மாறுவது, சூழ்நிலைகளுக்கேற்ப உடனே பலவீனப்படுவது, கவனக்குறைவாக இருப்பது, இதையெல்லாத்தையும் நீங்கள் விட வேண்டும் அப்படின்னு பாப் தாதா நமக்காக சொல்கிறாங்க. எப்போதும் ஒரு விஷயத்தின் ஆழ்ந்த அர்த்தத்தை, அந்த ராச லீலையை புரிஞ்சுக்கிட்டு
முன்னேறணும். இப்போ உங்களுக்கு மட்டும் ஒரு சில விஷயம் புரியும். அந்த ராஸ் அத வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்போ முன்னேறணும். கவனக்குறைவு என்பதே ஒரு வகையான மேன்மை. அது கவனக்குறைவா இருக்கிறது. மெதுவா அப்படியே மேன்மையா இருக்கிறதுன்றதே அது ஒரு கவனக்குறைவு தான். எவ்வளவு நீங்க ஒவ்வொரு விஷயத்தின் ரகசியத்த புரிஞ்சிருக்கீங்களோ, அவ்வளவு இந்த பலவீனம் நீங்கும். இப்போ உலகத்துல நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து, "ஓ! இப்படி நடக்குமா? அப்படி நடக்குமா?" அப்படின்னு இந்த உலகத்தின் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஒண்ணும் புரியலன்னு அர்த்தம். இந்த அனைத்து ரகசியங்கள், அதாவது ஒரு ராச லீலை, அந்த விஷயங்கள புரிஞ்சுகிட்டவங்க அவங்க சும்மா இருக்க முடியாது. அந்த ரகசியத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவ்வளவு இந்த பலவீனங்கள் உங்களுக்குள்ள இருந்து நீங்கும். நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பலவீனம் எல்லாம் நீங்கிடும். எப்போன்னா, உள்ளார்ந்த ஒரு அந்த தொலைநோக்கு பார்வை, இந்த இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் ரகசியத்த புரிஞ்சவங்க. நீங்க எப்போதும் ஒரே ஆன்மீக நிலையில இருக்கீங்களா? பாப்தாதா கேட்குறாரு. இப்போ இந்த காலத்துல ஏதாவது ஒண்ணு நடக்குது, வெளியில ஏதாவது ஒண்ணு நடக்குது, அதுக்கேத்த மாரி மாறுறீங்களா? இல்ல உள்ளுக்குள்ள நீங்க ஒரே ஆன்மீக நிலையிலேயே இருக்கீங்களா? உங்களோட ரூபத்தை அடிக்கடி மாற்றாமல் தேக உணர்வை விட்டுவிட வேண்டும். அடிக்கடி உங்களோட ரூபத்த அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த உடல் உணர்வுலருந்து வெளியில வரக்கூடிய பயிற்சி இருந்துச்சுன்னா, உங்களோட ஆன்மீக நிலை எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கும். நாமளே உடல் உணர்வுலயே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னேற்றமே இருக்காது. நம்ம இந்த உடல்ல இருந்து விடுபட்ட ஒரு ஆத்மா. நான் ஒரு நட்சத்திரம். நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு புள்ளி தான். நான் ஒண்ணும் இந்த உடம்பு கிடையாது அப்படின்னு நல்லபடியா அனுபவம் செய்யணும். நம்ம எந்த காரியம் பண்ணாலும் சரி, பேசினாலும் சரி, யார் கூட என்ன வேலைகள், கர்ம யோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுலயும் படிப்புல ஒழுங்காக இருப்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. இப்போ பாபா சொல்றாரு, வகுப்பிற்கு வருவது மட்டும் போதாது. நல்லா கிளாஸ் கேட்கறது, வகுப்பிற்கு டெய்லியும் கிளாஸ் கேட்கறது, வர்றது, போறது. அது மட்டும் போதாது. ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒழுங்கு வேண்டும். எல்லா விஷயத்திலயும் கரெக்ட்டா இருக்கணும். எவ்வளவு ஒழுங்காக இருக்கீங்களோ, அவ்வளவு அரசாளும் நிலைக்கு வருவீங்கள். வெளியில, அதாவது கிளாஸ்ல கேட்டுட்டு காதுல கேட்டா மட்டும் போதாது. பாபா சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலயும் கரெக்ட்டா இருக்கணும். அந்த ஸ்ரீமத் படி கரெக்ட்டா நடக்கணும். இந்த சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சுங்க, அதனால நாங்க இப்படின்னுலாம் சொல்லக்கூடாது. சாக்கு போக்குகள் எப்பயுமே இருக்கக்கூடாது. அப்பதான் அரசாளும் நிலைக்கு வருவீங்க அப்படின்னு பாப்தாதா சொல்றாரு. சரி, அப்படின்னா என்ன செய்யணும்? பாபா சொல்றாரு, சரி எல்லா விஷயத்துலயும் ஒழுங்கா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அமிர்த வேளையில் விழிக்கும் தருணத்திலிருந்து ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை, செயல் அனைத்திலும் ஒழுங்காக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தையும் வீணாவே பேசக்கூடாது. மத்தவங்க உலகத்துல நடந்துக்கிற மாதிரி பேசுற மாதிரி நம்ம பேசவே கூடாது. அந்த மாதிரி பேசக்கூடாது. உலகத்துல ஏதாவது ஒண்ணு நடக்குது, நாட்டுல அது நடக்குது, இது நடக்குதுன்னா அதுக்கேத்த மாதிரி மக்கள் பேசுவாங்க. ஆனா பாபாவின் குழந்தைகள், ராஜ்யத்தை ஆளக்கூடிய குழந்தைகள் நம்மளும் அதே மாதிரி பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இந்த
உலகின் முக்கியமானவர்கள் இருக்காங்க. இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் பேசும்போது அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து தான் பேசுறாங்க. இப்போ இந்த கலியுக இறுதியில இருக்கவங்களே ரொம்ப அளவா தான் பேசுறாங்க, அளந்து பேசுறாங்க. பாப் தாதா சொல்றாரு, நீங்களும் உலகிலேயே மிகவும் முக்கியமானவர்கள். இப்போ உண்மையா நீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். அதனால உங்களோட வார்த்தைகளும் நிலையானதா இருக்க வேண்டும். சாதாரணமா பேசக்கூடாது. அதில் மாயையுடன் கலக்கக்கூடாது. சாதாரணமா பேசுறது மாயாவோட அந்த மாதிரி பேசக்கூடாது. இவ்வாறு ஒழுங்காக இருப்பவர்களுக்கு சேவையில் கூட வெற்றி உறுதி அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஒவ்வொரு சேவையை செய்யும்போது கூட நீங்க உலகத்தின் முன் தரிசனம் கொடுக்கும் அந்த உருவத்துல இருந்து செய்யணும். நீங்க உலகத்தின் முன் தரிசனம் கொடுக்கும் அந்த சொரூபம். நான் உலகத்துக்கு தரிசனம் காட்டக்கூடிய ஒரு தேவி, நான் ஒரு தரிசனம் காட்டக்கூடிய ஒரு தேவன். அதை மறந்துடக்கூடாது. கடைசியில் பாபா நம்ம மூலியமாக தான் காட்சிகள் காமிப்பார். நம்ம தேவிகளா, பிள்ளையாரா, முருகனா நம்மளை காட்சி காமிப்பார். அதை மறந்துடக்கூடாது. நாம் போய் நார்மலாக நடந்துக்கலாமா? நம்ம மூலியமாக பாபா அப்படிப்பட்ட காட்சிகள் காமிக்க போகிறாரு. ஸோ காட்சி காமிக்கும் மூர்த்தின்னு நம்மளை மறந்துடக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தரிசனம் காட்சிகள் உங்கள் மூலியமாக தான் கொடுக்கப்படும். அதை மறந்துடாதீங்க. உங்களை பார்த்தாலே மற்றவர்கள் பாப்தாதாவை அனுபவம் செய்வாங்க. கடவுளையே, இறைவனையே நேரடியாக பார்த்த மாதிரி உங்களை அனுபவம் செய்ய போகிறாங்க. செஞ்சிட்ருக்காங்கன்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாரு. அதனால் பாபா சொல்கிறது மெயினாக என்னென்னா, உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையாக இருப்பது என்னென்னா, பிறகு பார்க்கலான்ற இந்த எண்ணம் தான். சரி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது, நினைக்கவே கூடாது. மாயா நேரடியாக தவறு செய்ன்னு சொல்லாது. அந்த மாயா ரொம்ப இனிமையாக தான் வரும். அது எப்படி வரும்னா, இப்போ வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் பிறகு பார்த்துக்கலான்னு மாயா உங்களுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வரும். அதுதான் மாயாவின் மிக நுண்ணிய தாக்குதல். இப்போ பாபா சொல்றாரு, குழந்தைகளே, நீங்க இப்போ பிறகுன்னு சொல்வது உங்களோட எதிர்காலத்தையே தள்ளி போடுது. நீங்க இப்போதுன்னு சொல்வது உங்களோட சொர்க்க பதவியை இப்போதே உருவாக்குது. ஏன் இப்போதுன்ற இந்த வார்த்தை எண்ணம் முக்கியம் தெரியுமா? பாபா கேட்குறாங்க. ஏன்னா மாற்றம் எப்போதுமே இந்த நொடியில தான் நடக்குது, அப்புறம்லாம் நடக்காது. இப்போ நீங்க பண்ற விஷயங்கள் தான் பதிவாகுது. நாளை என்பது வருமானே கேரண்டி கிடையாது. பாபா கேட்குறாரு, நீங்க சுத்தமாக ஆகணும், தூய்மையாக வேண்டும் என்றால் எப்போது? இப்போதான் நீங்கள் தூய்மையாகணும், நாளைக்கு கிடையாது. யோகி ஆக வேண்டும் என்றால் எப்போது? நம்ம யோகியா இப்போ நல்லா யோகா பண்ணணும் அப்படின்னா எப்போ? இப்போது. மாயாவை வெல்ல வேண்டும் என்றால் எப்போது? இப்போதான் நீங்கள் வெல்லணும். இந்த ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனா
சின்ன விஷயத்திற்கே மனசை வந்து பாதிக்கிறது. அதுதான் ரொம்ப மென்மையாக லேசாக இருக்கிறது. அப்படியே அலட்சியமாக இருக்கிறதுன்னா அப்படியே வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அப்படியே மனசு வந்து சஞ்சலம் ஆகுது. யாராச்சும் ஒரு வார்த்தை சொன்னா கூட அப்செட் ஆகிடுது இந்த மனசு. சிறிய சூழ்நிலைக்கே அப்படியே தளர்ந்து போறது. ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள் தான் வரும். அதற்கே தளர்வது. இப்போ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்தா என்ன செய்வீங்க? இதெல்லாம் வந்து உங்களோட ஆத்மாவின் பலவீனம் அப்படின்னு சிவ பாபா சொல்றாரு நமக்காக. பாபா சொல்றாரு, குழந்தைகளே இப்போ மலராக இருங்கள். இப்போ கண்ணாடியா இருக்காதீங்க. கண்ணாடினா உடைஞ்சு போற கண்ணாடி மாதிரி. கண்ணாடினா யாராவது கல்ல தூக்கி போட்டாங்கன்னா உடைஞ்சிரும் உடனடியே. ஆனா மலர் வந்து என்னதான் அழுத்தப்பட்டாலும் மனம் தந்துகிட்டே இருக்கும். மனம் வீசிக்கொண்டே இருக்கும். இப்போ ஒழுங்கு வந்து ஒழுங்கா இருக்கிறது ஏன் அவசியம்னா, அமிர்த வேளையில ஒழுங்கு, முரளியில ஒழுங்கு, யோகாவில் ஒழுங்கு, வார்த்தைகளில் ஒழுங்கு, இதுதான் ராஜ்யத்திற்கு தகுதி தரும். ஒழுங்கில்லாத ஆத்மா வந்து தன்னையே ஆள முடியாது. தன்னை ஆள முடியாதவர்கள் உலகத்தை எப்படி ஆளுவாங்க? இப்போ எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி சூழ்நிலை, அந்த மாதிரி சூழ்நிலைகள், எல்லா சூழல்கள்லையும் எந்த ஒரு டைம்லையும் ஒழுக்கமா, ஒழுங்கா பாபாவோட ஸ்ரீமத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா தான் அவங்க வந்து தன்னை ஆட்சி செய்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒழுங்கு வந்து இல்லை அப்படின்னா வந்து தன்னையே ஆள முடியாதவர்கள் உலகத்தை எப்படி ஆளுவாங்க அப்படின்னு பாப் தாதா நம்ம கிட்ட கேட்குறாரு. அதனால பாப் தாதா இதை முக்கியமாக சொல்றது இன்னைக்கு என்னன்னா, பிறகு அப்புறம் பார்த்துக்கலான்ற இந்த வார்த்தையை விட்டுடுங்க. இப்போது என்ற வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதான் மாற்றம். இப்போ மாற்றம் ஏற்பட்டாதான் எதிர்காலத்தின் மகிமை. பிறகு செய்வேன், நேரம் கிடைச்சா செய்கிறேன், ஒரு நாள் நடக்கும், இதுக்கு பதிலாக இப்போதே செய்வேன், இப்போதே மாறுவேன், இப்போதே பாபாவுடன் இணைவேன். நான் ஆத்மா அப்படின்னு ஃபஸ்ட்டு நல்லா உணரணும். நான் வந்து ஜொலிக்கக்கூடிய ஒரு ஆத்மா. பாபா, சிவ பாபா வைரம் மாதிரி ஜொலிக்கிறாரு. அவரோட நம்ம இப்போ இணையிறோம். அவரோட அன்புல அப்படியே அந்த பச்சை நிற அந்த அலைகள், அந்த கதிர்வுகள் வந்து பாபா கிட்ட இருந்து, அந்த ஒளியிலிருந்து நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நல்லா அனுபவம் பண்ணணும். பாபாவோட ரொம்ப நெருக்கத்தில், அவரோட ஒளியில அப்படியே வந்து நெருக்கமாக இருக்கணும். இதுதான் பாபாவோட இணையிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போதே எல்லாத்தையுமே மாற்றிக்கணும். குழந்தைகளே, பிறகு என்று சொல்லும் ஒவ்வொரு நொடியும் உங்களோட பதவியை தள்ளி வைக்குது. இப்போது என்று சொல்லும் ஒவ்வொரு நொடியும் உங்களை என்னிடம் நெருக்கமாக்குகிறது அப்படின்னு பாப்தாதா நமக்காக சொல்லியிருக்காங்க. பாபாவுக்கு மிக 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 நன்றி. இன்னைக்கு இப்போ என்ன பண்ணணும், எல்லா பாபாவோட அந்த ஒழுங்குகளையும் வந்து ஸ்ரீமத்தையும் வந்து இப்போதே நாங்கள் செய்வோம், இப்போது அப்படின்னு இந்த வார்த்தையை வந்து ஃபுல்லாக வந்து பிடிச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க பாப் தாதா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.